சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம தலை சிறந்த நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வந்தாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நன்மையை அதிகப்படுத்த சொல்லி விரைய சொல்லுவாங்களாமா. அப்படி ஒரு தலை சிறந்த நாளாக இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரை பார்க்க போறோம். இது எப்படி இருக்கும்னா, 10ம் சேர்ந்ததாக ஒரு தொகுப்பு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல குர்ஆன் வசனங்களும் வரும், அதே மாதிரி துவாக்களும் வரும், திக்ருகளும் வரும், சலவாத்தும் வரும். அப்ப 4மே இந்த 10க்குள்ள அடங்கிரும்னு சொல்லலாம். இந்த ஜும்மாவுடைய நாள்ல பாத்தீங்கன்னா, இந்த சிறப்புக்குரிய நாள்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அமலுக்கும் எவ்வளவோ சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பல வாரங்களாக பார்த்துட்டு வரோம். நம்ம ஒரு அமல் செஞ்சாவே இந்த நாள்ல பல சிறப்புகள்னா, இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம ஒரு அமலா செய்யும் போது எவ்வளவு சிறப்புகள் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இதை செஞ்சோன்னுமே ஒரு மன நிம்மதி வந்துடும். நம்ம எல்லாமே இந்த ஜும்மா நாள்ல செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இதுல குர்ஆனுடைய சூறாக்கள் இருக்கு, குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்கு, சலவாத் இருக்கு, திக்ர் இருக்கு, துவா இருக்கு. 5ம் ஒரு சேரதான் இந்த 10ஐயும் சேர்த்து ஒரு தொகுப்பாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதற்கு பல சிறப்புகள் அவர்கள் சொல்றாங்க. அதுலயும் ரொம்பவே ஸ்பெஷலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பல அமல்களை செய்தும் நமக்கு பலன் இல்லை, நான் என்ன பண்ணாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் கேட்கறது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இதை ஓதுவதனால அவர்களுக்கு அல்லாஹுடைய கோப பார்வையெல்லாம் போய் அல்லாஹ் அவர்கள் மேல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கி, அவர்களுடைய சிரமத்தை எல்லாம் போக்கி, அவர்களுடைய நாட்டங்களை என்ன பண்ணுவானாமா, என்ன கேட்டாலும் சரி, அவங்க தலையெழுத்தையே சீர்திருத்தணும்னு கேட்டாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து கொடுப்பானாமா. ஏன்னா இதனுடைய தொகுப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனையுமே பார்த்தா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்குது, அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதா இருக்கு. நமக்கு ஏன் துவா கபூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது, சோதனைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுடைய திருப்தியை விட்டு சில நேரங்கள்ல நம்ம தூரமா இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வருது. இது எல்லாமே அல்லாஹுடைய திருப்தியும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. இந்த 10ல பாத்தீங்கன்னா 5 பாத்தீங்கன்னா சூறாவா இருக்கும், 1 ஆயத்தா இருக்கும், 1 திக்ரா இருக்கும், 2 துவாவா இருக்கும், 1 சலவாத்தா இருக்கும். மொத்தமா இது எல்லாத்தையும் சேர்த்துனா 10 வரும். இப்ப 10 நான் லைனா சொல்றேன், அதை எல்லாத்தையுமே 7 முறை ஒதுக்குங்க. ஒவ்வொன்றையுமே அது சூறாவோ இல்ல ஆயத்தோ இல்ல நம்ம சொல்லக்கூடிய திக்ரோ துவாவோ எல்லாமே நீங்க 7 முறை ஒதுக்கிங்க. இதை எந்த நேரத்துல ஓதலான்னு பாத்தீங்கன்னா, ஜும்மாவுக்கு பின்னாடியோ இல்ல இன்னைக்கு இசாவுக்கு பின்னாடியோ, அப்படி இல்லை கடைசி நொடியிலையாவது தூங்குவதற்கு முன்னாடியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். அப்படி நம்ம வெள்ளிக்கிழமையே ஓத முடியாட்டினாலும் கூட இதை நீங்க எப்போ ஓதலான்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் எப்ப சௌரியமா இருக்கோ அப்ப கூட நீங்க ஓதிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஜும்மா நாள்ல ஓதுவது ரொம்ப சிறப்புக்குரியது, அதனாலதான் நம்ம ஜும்மா நாள்லயே போடுறோம். இப்ப அந்த விஷயங்களை பார்க்கலாம். அதுல முதல்ல நம்ம சூறாலேயே ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் திக்ரு துவாலாம் பாத்துக்கலாம். முதல்ல என்ன ஓதுறீங்கன்னா, அல்ஹம்து சூறாவை 7 தடவை ஓதுறீங்க. அல்ஹம்து சூறா எப்படிப்பட்ட சூறா, அல்லாஹு நேருக்கு நேராக நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய சூறா. ஓத ஓத வார்த்தைக்கு வார்த்தை நமக்கு பதில் கொடுப்பான். ஒரு சூறாவை ஓதி நம்ம தேவையை கேட்டா அந்த தேவை மறுக்கப்படாது அப்படின்னு சொன்னா அந்த சூறாவு அந்த சிறப்பு நம்ம அல்ஹம் சூறாக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு சிறப்பு மிக்கதாக அல்ஹம் சூறா இருக்கு. அப்ப அல்லாஹு பதில் கொடுக்கக்கூடிய சூறாவே இந்த நாள்ல நம்ம ஓதி பலனடைய வேண்டும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன சூறா. இந்த சூறா பாத்தீங்கன்னா காஃபிர்களுக்கு எதிராக அப்போது இறக்கப்பட்டது. யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக முஹ்மீன்களாக முஸ்லிம்களாக இருந்தாங்களோ அவர்கள்லாம் காஃபிருக்கு எதிராக நீங்க வணங்கக்கூடியவர்களை நாங்க வணங்குறது கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க அதை வணங்க மாட்டோம் அப்படிங்கிறதை இறை கொள்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய சூறாவா இருக்கு. இந்த காஃபிரூன் சூறாவை ஓதுவதனால நமக்கு இறையச்சம் தக்வா அதிகமாகும், அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும். அதனால சூறா காஃபிரூன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குல் சூறால எல்லாமே ஓதுவாங்க, காஃபிரூன் சூறாவை மட்டும் ஓத மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதுவும் சிறப்பானதுன்ட்டு. ஆனா நம்ம குல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 4 சூறா எடுத்தா அதுல பார்க்கும்போது காஃபிரூன் சூறாவும் ஒன்றாக இருக்கு. அப்ப 2வது காஃபிரூன் சூறாவை 7 முறை. அடுத்தது 3வது குல் அஊது பிரப்பின் நாஸ் சூறா. அதாவது அன்னாஸ்னா மனிதர்கள் அர்த்தம். மனிதர்களுடைய எல்லாவித தீங்கிலிருந்தும் நமக்கு பாதுகாவல் தரக்கூடியதாக இந்த அன்னா சூறா இருக்கு. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நமக்கு அதிகமா பிரச்சனை யார் கொடுக்குறா, மனிதர்கள் தான் கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், உங்க உறவினர்களா இருக்கலாம், அண்டை வீட்டினர்களாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேலை கொடுத்த ஒரு எஜமானனாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி மனிதர்கள் தான் நமக்கு அதிகமா தீங்கு செய்வாங்க, சூனியம் வைப்பாங்க, பொறாமப்படுவாங்க, போட்டி போடுவாங்க, கண் திருஷ்டி வைப்பாங்க. அது அத்தனையுமே பாத்தீங்கன்னா நேரடியா தீங்கு கொடுக்காட்டினாலும் மறைமுகமாக வரக்கூடிய அனைத்து தீங்கையுமே போக்கக்கூடியதாக இந்த சூறா இருக்கு. அதனால இந்த சூறாவை 7 முறை ஓதணும். அடுத்தது 4வதாக
கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா, குல்ஹு அல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சிஃபத்தை எடுத்துரைக்கக்கூடிய சூரா. அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சூரா அப்படின்னு பார்த்தா குல்ஹு அல்லாஹு அஹத் சூரா தான். உங்களுக்கு இந்த சூறாவை பிடித்தால் போதும் அல்லாஹுக்கு உங்களை பிடிக்கும். ஏன்னா இந்த சூறாவை நேசிப்பவரை கூட அல்லாஹு நேசிப்பதை அறிவிப்புகள்ல நம்ம பார்க்க முடியுது. பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த சூறாக்கள் எவ்வளவோ மாற்றங்களை கொடுத்திருக்குது. அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட வானவர்களை அனுப்பிலாம் ஜனாசாவில் அல்லாஹ் கலந்துக்க வச்சானமா. கேட்டா அந்த சூரா குல்ஹு அல்லாஹு அஹதை அதிகமாக அவர் ஓதினாரு. அவருக்கு அதிகமாக அது பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அவருக்கு கௌரவப்படுத்துறதுக்காக நான் இப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவிப்புகள்லாம் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த சூறாவை ரொம்ப சிறப்பான சூறா. இதை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குல் அவுது பிரபில் ஃபலக். ஃபலக்னாவே அல்லாஹுடைய படைப்பினங்கள்னு அர்த்தம். காலையிலிருந்து ஆரம்பிச்சு மதியானம் சாயங்காலம் நைட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலைகளும் மாற மாற நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. காலையில் நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு நாள் பார்த்தா மதியானத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு, கஷ்டமா போச்சுன்னுலாம் நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா நிலைகள் மாற மாற நமக்கு சோதனைகள் அந்த நேரத்துல வருதா. ஒவ்வொரு நிலைகள்லயும் ஒவ்வொரு படைப்பினங்கள்லயுமே அல்லாஹோட பாதுகாவல் தரக்கூடிய சூறாவாக இந்த ஃபலக் சூறா இருக்குது. அப்ப நமக்கு தேவையான எல்லா சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு இதுவே போதுமானது. இப்ப இந்த 5 சூறாவை நீங்க 7 முறை ஓதிட்டு 6வதாக ஒரு ஆயத் ஓதணும். அந்த ஆயத்து தான் ஆயத்துல் குர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய இந்த ஆயத்து. இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆயத்து தான், குர்ஆன்ல வரக்கூடிய சூறால வரக்கூடிய ஒரு ஆயத்து. அப்ப இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்க 7 முறை ஓதிக்கோங்க. இதற்கு என்ன சிறப்பு சொல்லனா, ஷைத்தானே இதை கற்றுக் கொடுத்துட்டு போனானமா. எதற்காகன்னு பார்க்கும்போது, நீ சைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மனிதனுக்கு சொல்லி, நீங்கள் இதை ஓதி விட்டா நான் உங்க பக்கத்தால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஷைத்தானே நினைவுபடுத்தி கொடுத்த அளவுக்கு இதனுடைய சிறப்பு இருக்குதுன்னா, இதனால மகத்தான பலன்கள் மறுமையிலையும் இருக்கு. இதை ஒருத்தவங்க வளமையா ஓதி வராங்க அப்படின்னா அவங்க மரணிச்சுனுமே சொர்க்கத்துக்கு போவாங்க. மரணிக்கிறது அந்த காலம் வரையும் மட்டும்தான் அவங்களுக்கு சொர்க்கம் இல்லாம இருக்குமோ தவிர, மரணம் தான் தடையா இருக்குமோ தவிர அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல வேற எதுவுமே தடையா இருக்காதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு கூர்ந்தது ஆயத்துல் குர்ஷிக்கு தான். அடுத்தது 7வது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா திக்ரு பார்க்க போறோம். ஒரே ஒரு திக்ரு தான். அந்த திக்ரு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 3ஆம் கலிமா இருக்கே, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு திக்ரு தான், ஆனா ஒண்ணுலயே 4 அடங்கியிருக்கு. ஒண்ணு சுபஹானல்லா. சுபஹானல்லானா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். அந்த திக்ரும் இதுல இருக்கு. அல்ஹம்துலில்லா அப்படின்னா அல்லாஹுக்கு எல்லா புகழும்னு அர்த்தம். அந்த திக்ரும் இருக்கு. அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு களிமா, அல்லாஹுவை தான் வணங்குறேன்னு சொல்லக்கூடிய களிமா, அதுவும் இருக்கு. கடைசியா அல்லாஹு அக்பர் அப்படின்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். அந்த திக்ரும் இதுல இருக்கு. இந்த 4க்கும் தனித்தனியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. நன்மை தீமை மிதக்கக்கூடிய மீஜான் திராஸ்ல ரொம்ப கனமா இருக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் எல்லாம் நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மை கிடைக்கும். சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். 1000 நன்மைகள் எழுதப்படும். இன்னும் 7 வானங்களையும் 7 பூமியையும் ஒரு தராசில் வைத்து, இதை ஒரு தராசில் வைத்தாலும் இதுதான் கனமானதா இருக்கும்னு சொல்லிட்டு பல சிறப்புகள் பல தடவைகள் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க. 8வதா ஒரு சலவாத் ஓதிக்கோங்க. அந்த சலவாத்து தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவாத் தான். செலவாத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம். அதுலயும் ஜும்மா நாள் செலவாத்துக்கே சிறப்பான நாள். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஜும்மா நாள்ல என் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்க, அது எங்கிட்ட காண்பிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜும்மா நாள்ல அதிகமாக செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 9வதா பாத்தீங்கன்னா, அல்லாஹ் மக்ஃபிர்லி லில் முஃமினீன வல் முஃமினாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன துவா. இந்த துவா ஏன் இவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, முஃமினான முஸ்லீமான எல்லாருடைய பாவத்தையும் இன்னும் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு இந்த சிறப்புக்குரிய நாள்ல கேட்கிறோம். பாவ மன்னிப்புக்கு பிரத்யேகமான நாளாக இந்த நாள் இருக்குது. அதுலயும் எல்லாருக்கும் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது, ஒரு மனிதனுக்கு நம்ம சலாம் சொன்னாவே அல்லாஹு 10 நன்மை நம்ம கணக்குல எழுதுறான். எதுக்காக, நம்ம சலாம் அப்படிங்கிறதே ஒரு துவா தான். அப்ப ஒருத்தவங்களுக்காக நம்ம துவா கேட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால 10 நன்மை எழுதுறானா, அப்போ ஒருத்தவங்களுக்காக நம்ம துவாவே கேட்டா நமக்கு எவ்வளவு நன்மை வரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த ஒரு சின்ன துவா. இது முஹ்மீனான முஸ்லீமான அனைவருக்குமே நம்ம கேட்கிறோம். அவங்க பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாஹு அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நம்மளுடைய கணக்குல நன்மையை பொழிந்து கொண்டே இருப்பான். இதை முடிச்சிடணும். கடைசியா பாத்தீங்கன்னா 10வதா இந்த ஒரு துவாவை ஓதிக்குங்க. அல்லாஹ் மக்ஃபிர்லி வலிவாலிதைய
வஃப்அல் பி வபிஹிம் ஆஜிலன் வாஜிலா ஃபித்துன்யா வல்லாஹிரதி மா அந்தலஹு அஹ்லுல் வலாஃப் தஃப்அல் பினாய மௌலானா மா நஹ்னு லஹு அஹ்லுன் இன்னக கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா 7 முறை ஓதணும். நான் தமிழ்லையும் கொடுக்குறேன். இந்த கடைசி 2 தான் உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை மட்டும் நான் தமிழ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த துவாவுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா, யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் பாவ மன்னிப்பை அருள்வாயாக. உன் மகிமைக்கு தக்கவாறு எங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் இரண்டிலையுமே நன்மையை செய்தருள்வாயாக. எங்கள் மெயினான எஜமானனே, எங்கள் தகுதிக்கு தக்கவாறு எதையும் தராதே, உன்னுடைய தகுதிக்கு தக்கவாறு தான் இன்னும் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதாவது எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்க தகுதிக்கு கொடுக்காம உன் தகுதிக்கு கொடு. நாங்க எதை கேட்டாலும் கொடு, எப்படி கேட்டாலும் அதை விட அதிகமா கொடுத்துட்டே இரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இதை ஓதும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்ம என்ன கேட்டாலும் அதை விட அதிகமா கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம லைஃபே வந்து மாறிட்டே இருக்கும். பரவாயில்லையே, அதிசயமா இருக்கு, மற்றவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த துவாவை நீங்க ஓதுங்க. இது வந்து உங்களுக்கு பலன் தரும். இப்ப இது 10ஆவதா 7 முறை ஓதிக்கணும். எந்த நேரம் டைம் இருந்தாலும் ஓதிக்கோங்க. தொழுகை இல்லாத பெண்களும் ஓதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழு இல்லாத நேரத்திலையும் நீங்க ஓதிக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயங்களை போட்டுட்டு இருக்கோம், பார்த்து பலன் அடைஞ்சுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.